ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 40 இன்ச் அளவுள்ள ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிராஸ் கட் ப்ளவுஸு. நார்மலாக நம்ம நேர்கட் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மெத்தடு தான். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நீங்களும் இது மாதிரி போட்டிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மீட்ரு லைனிங் மெட்டீரியலுங்க இது. கரை பகுதியை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு பாகம் வந்து நம்ம சைடும், ஓப்பன் வந்து ஆப்போசிட் சைடும் வச்சுக்கோங்க. கையோட உயரம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு. அதே மாதிரி கையோட அகலமும் 6.5 இன்ச்சு, அதுலேருந்து ப்ளஸ் தையலுக்கு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வந்து நம்ம வந்து குறைப்போம் இல்லையா ஆப்போசிட்டில், அதுவும் குறிச்சிட்டு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இப்போ தான் கற்றுக்குறீங்க, உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து கட் பண்ணுறதுக்கு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் வந்து சீக்கிரமாகவே ப்ளவுசஸ் வந்து தப்பு இல்லாமல் கற்றுக்க முடியும். பாருங்கள், நான் வந்து 1 இன்ச் அளவு நம்ம மடிக்கிறதுக்காக விட்டதில் நாச்சஸ் போட்டுக்கிட்டேன். முன்பக்கம் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு வச்சு குடஞ்சி வெட்டிக்கிட்டேன். அதையும் வந்து ஒரு சின்னதாக ஒரு அர்க்காத் போட்டு நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம். அது மாதிரி சென்டர் 3 இடத்துல வந்து கைக்கு வந்து அர்க்காத் போட்டுக்கோங்க, மாறாது. இப்போது அதே லைனிங் பீஸில் அடுத்த கார்னர் இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆக அப்படியே இருக்கிற மெட்டீரியலை 2ஆக போட்டுக்கோங்க. கைக்கு வந்து நம்ம 4ஆக மடித்து போட்டோம், ஆனால் வந்து உடல் பாகத்துக்கு 2ஆக மடித்து போட்டுக்கோங்க போதும். கரை பகுதி இதுலேயும் நம்ம எப்படி கைக்கு கீழே இருந்ததோ அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக வச்சுக்கிட்டேன். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஒரே மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு சுருக்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு அயன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மடித்து அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு நான் விட்ருக்கேன். இது வந்து ஒரு லைனிங் மெட்டீரியல் ப்ளவுஸ் தான். அதனால் நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச்சு, இல்லை உங்களுக்கு துணி கம்மியாக இருக்குது அப்படின்னா 1 இன்ச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சுன்றது நார்மலாக நம்ம வைக்கிற அளவு. அது மாதிரி ப்ளவுஸோட உயரம் உயரம் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸு என்கிட்ட இருக்குது. அதில் அளவு ப்ளவுஸில் இருக்கிற உயரத்தை வச்சுக்கிட்டேன். 14.5 இன்ச்சு வந்து வரும் நம்மளுக்கு வந்து அளவு உயரம். அதிலிருந்து கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு. இது வந்து ஒரு 40 இன்ச்சு அளவு உள்ள உடல் சுற்றளவு உள்ள ப்ளவுஸு. அதனால் நம்ம கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா நான் 2.25 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கழுத்தோட அகலம் அப்புறம் உயரம் வந்து 9 இன்ச்சு இருந்தது. உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவு நீங்கள் குறிச்சிக்கோங்க. இந்த 2.25க்காக நம்ம குறிச்சிருக்கோம் இல்லையா அகலம், அதிலிருந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து நான் பானைக்கு தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப குறுகலாக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் லைட்டாக நான் ஒரு 2.5 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அகலத்தில் கீழே 2.5 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். பாருங்கள், அளவு ப்ளவுஸை இப்படியே நீங்கள் போட்டு கட் பண்ணணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுவே சரியாக இருக்கும், ஆனால் நான் உங்கள்கிட்ட இன்ச்சு டேப்பில் அளந்து காமிக்கிறேன். பாருங்கள், 10 இன்ச்சு. 10 இன்ச்சு வந்து உடலோட சுற்றளவு, ப்ளவுஸோட சுற்றளவு. 1.5 இன்ச்சு நம்ம மடித்து அடித்ததுக்கு ஒரு லைன் போட்டு வச்சுக்கிட்டோம். கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லேருந்து இருக்கிற அளவை குறித்து அதிலேருந்து நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு. கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா உயரம் ப்ளவுஸில் இருக்கிற அளவு 14.5 இன்ச்சு வந்தது. தைச்சது போக எனக்கு ரெடி அளவு 14 இன்ச்சு வரும். கழுத்தோட அகலம் 2.25. ஷோல்டர் வந்து ப்ளவுஸில் இருக்கிற அளவு வச்சுக்கிட்டேன். எனக்கு 2.25 அளவு ஷோல்டர் இருந்தது. ராஸ்கெட்டுக்கு கொஞ்சம் சின்ன ஷோல்டராக போட்டோம்னா இன்னும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஆம்ஹோலோட அளந்துக்கிட்டேன். 6 இன்ச்சு நான் வச்சுக்கிட்டேங்க. நார்மலாக ஒரு 36க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 5.5 அந்த மாதிரி வச்சாவே நம்மளுக்கு சரியாக இருக்கும். 10 இன்ச்சு நம்ம உடல் சுற்றளவு வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸஸாக வச்சு அதுக்கு நான் கோடு போட்டுக்கிட்டேன்.
அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு. அவ்வளோ இனிமே பார்த்தீங்கன்னா, அ இந்த ஆர்ம் ஹோல் வந்து வளைவு எப்படி வரையறதுன்னு நான் உங்கள்ட்ட இதில தெளிவா சொல்றேன். அ ஆர்ம் ஹோலோட உயரம் வந்து நம்ம 6 இன்ச் வச்சுருக்கோம். அ சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அதாவது நம்ம 10 இன்ச் வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து அந்த சென்டருக்கு எவ்வளோ வருதுன்னு அத சென்டர் குறிச்சுக்கோங்க. அ 6 இன்ச்சில பாதி 3 இன்ச்சு. இது பேக் சைடுன்றதுனால சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு 1 1/4 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. இந்த 3 டாட்டையும் நீங்க இணைச்ச மாரி ஒரு கர்வ் போட்டீங்கன்னாவே, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். அதே மாரி பின்னாடி நெக்குக்கு வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் 1/4 இன்ச் அவ்வளோதாங்க. அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல்லா நான் பாருங்க கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில வந்து நம்மளுக்கு மெயின் மெட்டீரியல்ல ப்ளவுஸ் வந்து துணி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, இந்த 1 1/2 இன்ச் நம்ம மடிக்க விட்டுருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியா விட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸ் சாரி லைனிங் ப்ளவுஸில வந்து நம்ம 1 1/2 இன்ச் வச்சுட்டாலும், மெயின் மெட்டீரியல்ல எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு பார்த்து தாங்க நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்க, மிச்சம் இருக்கிற எக்ஸஸா இருக்கிறதுல கிராஸா போட்டுக்கிறேன். நேர் கட்டிங்னா நம்மளுக்கு வந்து துணிய நேரா போடணும். கிராஸ் கட்டிங்கும்போது நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு கிராஸா போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பேக் சைடு போர்ஷன எடுத்து அப்படியே நான் போட்டு அத ட்ரேஸ் எடுத்துக்கிறேங்க. முன்பக்க கழுத்து, ஆர்ம் ஹோல் வந்து அதில இருக்கிறத ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கழுத்து சைடு நம்ம கிராஸோட உயரம் குறிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு இருக்கிறத அப்படியே ஸ்கேலால வரைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வர வரைக்கும் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நீட்டா இருக்கும். அ பாருங்க ஃபுல்லா நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதில வந்து நான் எக்ஸஸா 2 இன்ச் வந்து உடல் சுற்றளவுக்கு விட்டுருக்கேன். அதனால அந்த சைடு நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல வந்து எக்ஸாக்ட்டா விட தேவையில்ல. இதில இருக்கிறதே நம்மளுக்கு சரியா இருக்கும் டாட் பிடிச்சது போக. அதே மாதிரி கழுத்து சைடும் நான் நேரா கோடு போட்டுக்கிட்டேன் ஸ்கேலால. இதுக்கப்புறம் அந்த பேக் சைடு போர்ஷன துணிய அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு அளவு ப்ளவுஸில் கிராஸோட உயரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து அதை நம்ம குறிச்சுக்கலாம். முன் கழுத்து பார்த்தீங்கன்னா, நான் இவங்களுக்கு 5.25 வைக்கிறேன். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. 6 இன்ச் வச்சா ரொம்ப இறக்கமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 இன்ச்சுன்றது எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம கம்மி பண்ணி வச்சா போதும். மேக்ஸிமம் 6 இன்ச்சுன்றது சரியாக இருக்கும். முன்னாடியும் நான் முன்கழுத்தும் நான் நெக்கே வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து கிராஸோட உயரம் இழுக்காம அப்படியே இருக்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் தையலுக்கும் அதே மாதிரி கொக்கி பட்டியில் முன்கழுத்துலேருந்து பட்டி வரைக்கும் இருக்கிற அளவை குறிச்சிக்கிட்டு அதிலிருந்து ஒரு இன்ச்சு எக்ஸஸாக வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஆர்ம் ஹோல் சைடும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேருந்து பட்டி வரைக்கும் இருக்கிற உயரம் ப்ளஸ் வந்து தையலுக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்களும் இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிராஸோட சென்டர் பாயிண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். 2.25 இன்ச்சு நம்ம கழுத்து அகலம் வச்சுருக்கோன்னா, 1 இன்ச்சு எக்ஸஸாக வச்சு 3.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். அப்போ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற எல்லா அந்த பாயிண்ட்டையும் ஸ்கேலால் கோடு போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்து 1 1/4 இன்ச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச்சு வர மாதிரி குறைச்சிக்கலாம். அதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ஒரு ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துலேயே டக்கு டக்குன்னு வெட்டிக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. மெயின் மெட்டீரியலில் நம்ம வந்து இருக்கிற லைனிங் பீசஸை போட்டு கட் பண்ணுற வேலை மட்டும்தான்.
இதில் பார்த்தீங்கன்னா, இதில் அந்த வர மிச்சமாக இருக்கிறதே நம்மளுக்கு பெல்ட்டுக்கு சரியாக இருக்கும். 80 பாயிண்ட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, கிராஸ் கட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. 1 மீட்டர் தாராளமாக எடுத்துக்கிட்டு பாருங்கள். இப்போ வந்து இதுதான். இது பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெட்டீரியல். ரன்னிங் ப்ளவுஸு. சாரீ வந்து எல்லோ கலரு, ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரில் இருந்தது. இவ்வளோ தாங்க. நான் வந்து சாரீ மெட்டீரியலை அப்படியே 2ஆக மடித்து போட்டிருக்கேன். மெயின் மெட்டீரியலை. அகலம் வந்து இதில் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, இந்த அளவுக்கு தான் இருக்குது. பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு நான் வச்சுக்கிட்டேன். பேக் சைடு நீங்கள் வெட்டும்போது கழுத்து பீஸை எப்பயுமே வெட்டாதீங்க. கழுத்து பீஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அதிலிருந்து நம்ம லைனிங்கையும் மெயின் மெட்டீரியலையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து கட் பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கும். எந்த பக்கமும் உங்களுக்கு வந்து அளவுகள் மாறாமல் இருக்கும். பாருங்கள், போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த கழுத்து பீஸ் நம்ம கட் பண்ணாமல் தைக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பட்டிக்கு துணி இல்லாதப்போ கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிற வரைக்கும் எந்த மெயின் மெட்டீரியல் துணியவும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு ஜாயின் போடணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு தேவைப்படும். பாருங்கள், பேக் சைடு வந்து நான் பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு கிராஸ்க்கு போட முடியுமோ அது போட்டுக்கோங்க. பாருங்கள், இது கிராஸாக தான் ஒரு சைடே ஃபுல்லாக இருக்குது. அதனால் திரும்ப எடுத்து கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுட்டு நான் போட்டுக்கிட்டேன். இதில் போட்டு பாருங்கள், கழுத்து சைடு நம்ம போட்டு நம்மளுக்கு சரி வருதா பாருங்கள். அப்படி இல்லை ஆம்ஹோல் சைடு திருப்பி போட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இதில் ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்தது துணி. கைக்கு வந்து இவங்களுக்கு ஒரு 7 இன்ச்சு, ரெடி அளவு 6 இன்ச்சு. அதனால் எனக்கு ஓரளவுக்கு அடித்து திருப்புறதுக்கு மட்டும்தான் துணி இருந்தது. பாருங்கள், முன்கழுத்து, கிராஸு, அதுக்கப்புறமா ஆம்ஹோல் சைடு எல்லா பக்கமுமே ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸஸாக துணி விட்டு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, துணி மெட்டீரியல் கம்மியாக இருக்குன்னா ஒரு 1/4 இன்ச்சாவது எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற துணியில் நான் அப்படியே கைக்கு மடித்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டு தைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் போட்டுட்டேன். ஒரு கைக்கு மட்டும் கொஞ்சமாக ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்தது. மற்றபடி ப்ளவுஸில் வந்து அவ்வளோதாங்க. கை போட்டு இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சமாக இருக்குல்ல, அந்த துணி வந்து நம்மளுக்கு பட்டி பீஸுக்கு சரியாக போயிடும். அவ்வளோதாங்க. சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரத்துலையே ஈஸியாக நீங்களும் கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் மிச்சம் இருக்கிறத வந்து கிராஸ் பெல்ட்டுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.